Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 616 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல வெறும் அந்த ஸ்மோக்கரை போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டான்ல, அவன் அடிச்ச அடியில அவன் எந்திரிக்கவே இல்லை. அந்த டைமுங்கும் போது ட்ரெஃபல்கர்ல வந்து நின்றுட்டு எனக்கு மட்டும் என்னோட ஹார்ட் இப்ப திருப்பி கிடைச்சதுன்னு வச்சுக்கேன், உன்னை இங்கேயே தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு தள்ளிடுவேன், அதுவும் ஈஸியா காலி பண்ணிடுவேன்னு வேற சொல்லுவான். அது அவனுக்கு காண்டாயி வீம்புக்குன்னே அவன் ஹார்ட்டை போட்டு நசுக்குன்னு நசுக்க ஆரம்பிச்சிருவான். உடனே ட்ரெஃபல்கர்லாம் வலி தாங்க முடியாம கண்ட மேனிக்கு துடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது ஸ்மோக்கருக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ரொம்ப பின்னாடி இல்ல, ரஷிகி கிட்ட பேசின விஷயம் தான். அதான் G5 சோல்ஜர்ஸ் அவளை பாத்துக்க சொல்லிட்டு இவன் வெர்கோவை போட்டு தள்ளுறான்னு கிளம்புனானே. ஏன்னா வெர்கோவை லாவால தனியா சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இவன் வந்தான். அது மட்டும் இல்லாம நேவி ஆளுல வேற போட்டு தள்ளியிருக்கான். அதனால செம்ம காண்டு. அது மட்டும் இல்லாம பைரட்டு கிட்ட கெஞ்சி உயிர் வாழ்றதை விட பேசாம இங்கே செத்துலான்னு சொல்லியிருப்பான். ஆனா டஷிக்கு இப்போதைக்கு நம்ம உயிர் வாழ்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் நமக்காண்டி அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே எப்படியாச்சும் நம்ம காப்பாத்தணும்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் பல்ல கடிச்சுக்கிட்டு ட்ரெஃபல்கர்லா கண்டிஷன் எல்லாத்துக்குமே ஓகே சொன்னான். ஆனா இப்போ ரெண்டு பேர்த்தையுமே வெர்கோ பொழந்து கட்டிட்டு ட்ரெஃபல்கர்லாவை கொல்ல போறான். லாவால சுத்தமா முடியல, அப்படியே பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பான். அந்த டைம் ஸ்மோக்கர் திடீர்னு பேய் மாதிரி பின்னாடி வந்து நின்றுட்டு இருப்பானா. ஏன்டா இன்னுமே என் கூட சண்டை போணுமா, நீ உனக்கே தெரியும் நீ எல்லாம் எனக்கு ஈக்குவலான ஆள் இல்லைன்னு, அப்புறம் எதுக்கு தேவையில்லாத அந்த சண்டை, பேசாம நீ இங்கே செத்துடுமானா. அந்த டைம் ஸ்மோக்கர் ஹாக்கி பவர் எடுத்துக்கிட்டு அவனோட ஸ்மோக்கை ஃபுல்லா அவனை சுத்தி நிரப்புவான். அப்படின்னா சுத்தி அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. அந்த டைமுங்கும் போது திடீர்னு அட்டாக் பண்ண அடி விழத்தான செய்யும். சரின்ட்டு அப்படி ட்ரை பண்ணி பார்த்தா அவன் எல்லா அட்டாக்லயுமே கேஷுவலா எஸ்கேப் ஆவான். கண்ணு, நான் ஒரு ஹாக்கி யூசர், என்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட இந்த மாதிரி பாடியை நீ கம்ப்ளீட்டா மாத்தினா உன்னைய நான் ஈஸியா பொலந்துருவேன். ஆமா, அவன் எல்லா இடத்துலயும் இருப்பான், அப்ப எங்க அடிச்சாலுமே அவனுக்கு அடி விழுமே. ஸ்மோக்கரும் அவனை அட்டாக் பண்றான்னு என்னென்னமோ பண்ணி பார்ப்பான். ஆனா அவன் ஸ்மோக்கரை போட்டு அட்டின்னு அடிச்சு பொலந்து கட்டுவான், அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவான். பட் இருந்தாலுமே மறுபடியும் அதே மாதிரி ஸ்மோக்கை கிளப்பி விட்டு தான் சண்டைக்கு போவான். என்னடா ஸ்மோக்கர் உனக்கு ஆச்சு, மூளையில கலங்கி போச்சா, லூசு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கேன், இது நிஜமாவே ஸ்மோக்கர் தானாங்கிற அளவுக்கு அவனுக்கு டவுட் ஆயிருச்சு. ஏன்னா இது வாண்டடா வந்து அவன்கிட்ட அடி வாங்குற மாதிரி. அப்பவே லாக்கு தெரிஞ்சு போச்சு அவன் என்ன பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு. வெர்கோக்கு பயங்கர காண்டாயி இதுக்கு மேல எல்லாம் உங்ககிட்ட விளையாண்டுட்டு இருக்க முடியாது, உன்னை எங்கேயே சோழியம் முடிச்சிடறேன்னு டப்புன்னு 4 அடி. அவனோட ஆயுதம் எல்லாம் உடஞ்சு ஸ்மோக்கருக்கு பயங்கரமான அடி, அப்படியே முடியாம பொத்துன்னு விழுவான். வெர்கோக்கு நல்லாவே தெரியும் நேவி ஆலையில அப்படி பண்ணதுக்காக கண்டிப்பா ஸ்மோக்கர் இவனை கொல்லாம விட மாட்டான்னு. ஆனா அதுக்கு நீ முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்டா மாங்கா மாட்டையா. இந்த மாதிரி கிறுக்குத்தனமாலாம் வந்து சண்டை போட்டீங்கன்னா நாளைக்கு எப்படா உன்னை எல்லாருமே மதிப்பாங்க, மூளைகட்ட பாயில. எல்லாம் இதோட முடிய போகுது, உன்னை இங்கே நான் காலி பண்ண போறேன்னு அட்டாக் பண்ண போகும்போது தான் சீனிலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட். பின்னாடி லா வந்து நின்னுட்டு ஸ்மோக்கரு நீ என் ஹார்ட்டை காப்பாத்தி கொடுத்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ். அதாவது லாவோட ஹார்ட்டை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு போராடி இருக்கான். அதனால தான் சுத்தி புகையெல்லாம் கிளப்பி விட்டு அந்த கேப்ல அவனை அட்டாக் பண்ற மாதிரி அழகா அவனோட ஹார்ட்டை திருடிட்டான். அவ்வளவுதான், நான் என் சைடு எல்லாத்தையும் பண்ணிட்டேன், சீக்கிரமா அவன் சோழிய முடியும்பா. என்ன இருந்தாலும் நீ ஒரு பைரட்டை தான் நம்பி ஆகணும் பாத்தியாம்பானா. அது ஸ்மோக்கருக்கு கொஞ்சம் அவமானமா தான் இருக்குது. என் ஆளுங்க மூஞ்சில நான் எப்படி முழிக்க போறேன்னு எனக்கே தெரியலமா. ஆனா இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே, இதுல என்ன இருக்குதுன்னு ஸ்டைல அவன் கேப்ப வர வச்சு தலையில மாட்டிக்குவான். அப்பவுமே இந்த வெர்கோ மண்டையனுக்கு வாய் அடங்கல. கண்ணா, நான் உன்னை விட ஸ்ட்ராங்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் சொல்றத ஒழுங்கா கேளுமா. ஆனா லா கேட்கற மாதிரி இல்ல. கண்ணா, என்னைக்குமே நான் தான் பவர்ஃபுல்னு சொல்லிட்டு அரியாசனத்துல நீயே இருக்க முடியாது அப்படின்ட்டு டே ஜோக்கரு இது எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு தானே இருக்கேம்மா. பார்த்தா அந்த வெர்கோவோட பாக்கெட்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல் இருக்குது, அது ஆன்ல தான் இருக்குது. இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையுமே எங்க லைவா டோஃப்ளமிங்கோ கேட்டுட்டு தான் இருக்கான். உடனே அவங்கிட்டே சொல்லிடுவான், வெர்கோ உன்னோட ரைட் ஹேண்ட் ஆள் தானே, அவன் இன்னையோட இங்க சாக போறான், இதுக்கப்புறம் இவன் உனக்கு கிடைக்க போறதில்ல. அது மட்டும் இல்லாம சீசரை ஸ்டார் ஹேட் கிட்னாப் பண்ணிடுவான். அப்படின்னா இதுக்கப்புறம் உன்னால சேட கிரியேட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல, ஏன்னா உனக்கு ஓவர் கான்பிடென்ட். பேசாம ஒண்ணு பண்ணு, எப்பவுமே லூசு பைய மாதிரி இழிச்சிட்டு இருப்பியே அதே மாதிரி இழிச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. பட் நீ எவ்வளவு நேரத்துக்கு தான் இழிச்சுக்கிட்டே இருப்ப, உன்னை யோசிக்க முடியாத அளவுக்கு நாங்க பண்ண போறோம்னு சொல்லும் போது அவன் டைரக்டாவே ட்ரெஃபல்கர் கிட்ட சொல்லிடுவான், கண்ணா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சிட்டு ஓவரா ஆடக்கூடாது, உன்னால முதல்ல உயிரோட தப்பிக்க முடியுமா, கொஞ்சம் வெர்கோவை பாருடான்னு சொல்லுவான். ஸ்மோக்கரே பார்த்துட்டு ஒரு செகண்ட் மிரண்டுருவான். ஆட்டோங்கொக்கா மக்கா என்னடா இவன் இப்படி இருக்கான்னு. அவங்கிட்ட வச்சுக்காத, உனக்கு சங்கு கன்ஃபார்ம்னு சொல்லும் போது அப்படியே அவனை காட்டுவாங்க. பார்த்தா மொத்த பாடிக்குமே ஆர்மமெண்ட் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி பயங்கர ஸ்ட்ராங்கா மாத்தி வச்சிருப்பான். லாஸ்ட் டைம் நீ வெர்கோ கூட சண்டை போட்டப்ப என்னாச்சுன்னு உனக்கே தெரியுமில்ல. ஆனா இந்த டைம் நீ அவனை பார்த்து கண்டிப்பா பயந்துருவேன். உன்னோட கத்தியெல்லாம் அவன்கிட்ட வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கையில வச்சிருக்க அந்த பேம்போ ஸ்டிக் ஆர்மமெண்ட் ஹாக்கியை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி கீழே டம்முன்னு அடிப்பான். லைட்டா தட்டினதுக்கே அந்த இடம் பள்ளமாயிரும். அப்ப எந்த அளவுக்கு பவர். அண்ட் லாவோட ஸ்வாட் எல்லாம் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண முடியாதாமா. ஏன்னா அவனோட பவர் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அவனுக்கு ஈக்குவலா உன்னால
சண்டை போட முடியாதா கண்ணா? சரி எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட வெட்டியா சொல்லிட்டு வெர்கோ அவனை காலி பண்ணுன்னு சொன்ன அடுத்த செகண்டே சும்மா பாஞ்சு வருவான். இங்க எல்லாம் ரூமை கிரியேட் பண்ணி கத்தியை எடுக்கிறதுக்குள்ளேயே பக்கத்துல வந்துருவான். ஆனா அடுத்த செகண்ட் காட்டும் போது ட்ரஃபால்கர்ல வெர்கோவோட பாடியை ரெண்டா வெட்டிடுவான். அவ்வளவுதான், இனிமேட்டெல்லாம் வெர்கோவால எதுவும் கிண்ட முடியாது. அதுக்கப்புறம் எல்லாம் இருந்துகிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி வார் முடிஞ்சதுல இருந்து யாராச்சும் ஏதாச்சும் பண்ணீங்களா? இல்லவே இல்ல, அமைதியா தான் இருந்தீங்க. ஒயிட் பியர்டோட எறா அதோட முடிஞ்சு போச்சு. நேவி ஹெட் குவார்டர்ஸே புது போர்ஸோட மாறிடுச்சு. அப்படி இப்படின்னு அடுத்தடுத்து சொல்லிட்டே இருப்பான். அந்த டைம் தான் காட்டுறாங்க அவன் வெட்டுல அந்த மொத்த லேபமே துண்டா போயிருச்சு. இப்ப என்னன்னா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்துக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற நியூ வேர்ல்டு டோட்டலாவே மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த நியூ ஏராவை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. எல்லாருமே பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரியே அந்த போர் முடிவில்லை, ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கியரை பிரேக் பண்ணிட்டேன்பான். அதான் அந்த சேட் மேனுஃபேக்சரிங் பண்ற எல்லா மிஷினையுமே வெட்டி தள்ளிடுவான். இதுக்கப்புறம் திரும்பவே முடியாதும்பானா. அவன் பேசுற எல்லாத்தையுமே டோஃப்ளமிங்கோ அங்க செம்ம கான்ல கேட்டுட்டு இருப்பான். அவ்வளவுதான்.